ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி அவர்களின் இயக்கத்தில் மற்றும் நடிப்பில் வடிவேலு மற்றும் கேட்ரின் தெரேசா அவர்களின் நடிப்பில் வெளியான படம் தான் கேங்கர்ஸ் அப்படின்ற படம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வடிவேலு அவர்கள் ஒரு மட்டமான ஸ்கூலில் ஒரு மட்டமான பிடி மாஸ்டராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த மட்டமான ஸ்கூலுக்கு ரெண்டு மட்டமான ரவுடி பசங்க தான் வந்து ஓனர்ஸாக இருக்காங்க. ஒன்று வந்து மயிம் கோபி மற்றும் அருள்தாஸ். இவங்களுக்கு மேலே ஒரு தலைவன் இருப்பான்டா அப்படின்ற மாதிரி இந்த போக்கிரி படத்தில் வர பிரகாஷ்ராஜ் மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு வில்ல என்ட்ரி கொடுப்பாரு. பார்க்கும்போது சிரிப்பாக வந்துருச்சு. இந்த ஆளுக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படத்தில் இன்னொரு என்ட்ரி வருது. அந்த என்ட்ரி எதுக்காக அப்படின்றது நம்மளுக்கே தெரியல. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் சுந்தர் சி அவர்கள். ஸோ சுந்தர் சி அவர்களோட என்ட்ரி எதுக்காக வருது? இவர் வந்து வடிவேலு அவர்களே ஒரு மட்டமான பிடி மாஸ்டராக இருப்பார். இவரை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு இவரை வச்சு அந்த ஸ்கூலில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வருவாங்க. இவர் வந்து அங்கே வந்து வாலிபால் விளையாடுவார், கபடி விளையாடுவார்னு பார்த்தா இவர் கேட்ரின் தெரேசா பின்னாடியே விளையாண்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறாரு. என்னன்னா, அந்த காலகட்டத்தில் நானும் என் மனைவியும் எப்படி இருந்தோம் தெரியுமா? எங்களோட சந்தோஷமான வாழ்க்கையில் கும்மி அடிச்சது யார் தெரியுமா? இவனுக்கு தான் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பேரை காமிக்கிறாரு. யாருன்னு பார்த்தா மயிம் கோபியும் அருள்தாஸும். அதெல்லாம் ரைட்டியா? உன் பொண்டாட்டியை காலி பண்ணவனோட ஸ்கூல்லேயே வந்து நீ சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டால், இல்லை நான் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதுக்காக வரல, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸோ ஓப்பன் பண்ணுறாரு. அது என்னடான்னு யோசிக்கும் போது தான் தெரியுது, இந்த மாதிரி ஒரு படத்தை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேனே. சுந்தர்சிக்கு பதிலாக விஷாலு, வடிவேக்கு பதிலாக விவேக்கு. வெடி படத்தோட கதையாது அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. இருந்தாலும் இதை நம்ம மறக்கிற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இருந்தனால நம்ம மறந்துட்டோம். ஸோ ஓகே, இதுதான் இந்த படத்தோட கதை. பழி வாங்கினாரா இல்லையா? அப்படியே இடைப்பட்ட காலத்தில் பழி வாங்குறது இவனை எப்படி பழி வாங்கணும்? இவங்கிட்ட 100 கோடி ரூபா இருக்குது, அதை அடித்து எல்லாரும் செட்டில் ஆகிடுவோம், அது தாண்டா பழிக்கு பழி அப்படின்ற மாதிரி மாடர்ன் பழி வாங்கும் ஒரு வித்தையை வந்து கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாரு நம்ம சுந்தர் சி அவர்கள். ஸோ இந்த 100 கோடி அடிச்சதுக்கப்புறம் ஆளுக்கு பங்கு போட்டு செட்டில் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி இவங்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. அந்த கேங் தான் கேங்கர்ஸ் அப்படின்ற அந்த கேங்கு. இதில் யார் யார் இருப்பானா, சுந்தர் சி, கேட்ரின் தெரேசா, வடிவேலு, அதுக்கப்புறம் பக்ஸ், இவங்க தான். இதுக்கப்புறம் நம்ம யாருங்க ஒரு முனிஷ்காந்த், இவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அந்த 100 கோடி அடிச்சாங்களா, செட்டில் ஆனாங்களா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணால் செகண்ட் ஹாஃபில் காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொன்னானுங்க. இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயாச்சும் காமெடி கொஞ்சம் சுமாராக இருக்கும், செகண்ட் ஹாஃபில் காமெடி சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அதாவது வடிவேல் வர சீன்லாம் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஆனால் என்ன தான் இந்த படத்தில் வந்து வடிவேல் அவர்கள் இருந்தாலும் காமெடி ரொம்ப தூக்கலா இல்லை அப்படின்ற மாதிரி தான் பல பேர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், வடிவேல் அவர்கள்கிட்ட சரக்கு தீந்து போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வடிவேல் வர அத்தனை சீனுமே வடிவேல் சூப்பராகவே பண்ணியிருப்பாரு. என்ன கொஞ்சம் வயசானவனால உடம்பெல்லாம் கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸில் வடிவேல் அவர்கள் எந்த குறையும் வைக்கல. இதில் பிரச்சனை என்னன்னா சுந்தர் சி அவர்கள் தான். ஏன்னா சுந்தர் சி அவர்கள் இந்த படத்தில் வடிவேலு வச்சு தன்னை மார்க்கெட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எடுக்கப்பட்ட படம் தான் இது. இது வந்து எல்லாரும் நினைப்போம், உள்ளே போய் பார்க்கும்போது வடிவேலு அவர்கள் நடித்த இந்த சீனா தானா வின்னர் மாதிரி வடிவேலு அவர்களோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கும்னு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, சுந்தர் சி அவர்கள் ஒரு கண்டென்ட்டை கொடுத்து தன்னை மறுபடியும் ஒரு ஹீரோ நிலைநாட்டி நிற்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் எடுத்துருக்காரு இந்த படத்தை. அதனால தான் இந்த படம் பார்த்த பல பேருக்கு ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுத்தது. வடிவேலு அவர்களோட காமெடி ரீச் ஆகலன்னு. வடிவேலு அவர்களோட காமெடி ரீச் ஆகாமல் இல்லை, வடிவேலு அவர்கள் அவரோட பங்கை வந்து சிறப்பாகவே ஆற்றியிருக்கிறார். ஆனால் சுந்தர் சி அவர்கள் உள்ள பூந்து இந்த கேங்கர்ஸோட சேர்ந்து கேம் ஆட்டுகிறாரு. இதுதான் பிரச்சனை. இருந்தாலும் அந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமா, காமெடி இருக்கா இல்லையா, போனால் ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக இருக்குதா இல்லையாப்பா இந்த படத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வடிவேலு அவர்கள் வர சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை தாண்டி சுந்தர் சி வர சீன்ஸ் எல்லாம் வந்து செம காண்டாக இருக்கும். ஆனால் ஃபைட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இந்த படம் வந்து கொஞ்சம் ஃபைட்டாகவும் கொஞ்சம் சீரியஸான ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்குது, கொஞ்சம் காமெடியோட. ஸோ இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.